அப்படிங்கிறது நமக்கு தான் பெருசு, மற்றவங்களுக்கு அது சாதாரணம். அது இல்லையா? ஒரு சாமியார் கோயிலுக்கு போனா ஏங்க இப்படி இத்தனையெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்காரு. இந்த கோழி நான் வாங்கி நிறையா அந்த கோழி பண்ண அமைச்சேன், இங்கே 1000 கோழி வாங்கி போட்டேன். இப்போ என்ன அதை ஒவ்வொன்றா செஞ்சு இருக்குது அப்படி. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், மேலே ஓடு இருக்கான் போட்டேன். அப்போ அந்த ஓட்டை எடுத்துட்டு வேற இந்த மாதிரி சீட்டு போட்டு அப்படின்னு. அப்போ அதே மாதிரி சீட்டு போட்டுட்டோம். அப்போ மறுபடியும் வந்து இல்லைங்க அப்போ போட்டுமே கோழி சேர்த்து கொடுத்து அப்படின்னு. அப்போ அடுத்தது இந்த மாதிரி கீழே தடையில என்ன போட்டுருக்கேன், அதுக்கு ஒரு காரணம் இல்லை, அதை எடுத்துட்டு வேற ஏதாவது பண்ணுவேன். கீழே இந்த மாதிரி வேற மணியெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன். அப்போ அதையும் செஞ்சிருக்கோம். மறுபடியும் வந்து கோழியெல்லாம் எடுத்துருக்கீங்க. சரி அப்போ என்ன நீர் தடை அப்படின்னா அப்போ இங்கே இதுதான் கொடுக்குறேன், இதுவும் வேண்டாம் வேற வாங்க. இத்தனையும் பண்ணி கடைசியில் எல்லா கோழியும் சேர்த்து வச்சு அப்படிங்கிறேன். நம்ம கேட்டுக்கலாம், ஓ சரி எனக்கு புரிஞ்சிருச்சு, இதெல்லாம் தீர்வு கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அவளை வச்சு இவரு எவ்வளோ பார்த்துருக்காரு, அவருக்கும் தீர்வு தெரியாது. ஏன்னா அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள்ல அடுத்தவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு தீர்வு தெரியாது, நம்மளை வச்சு இப்படி பண்ணினா எனக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால சொல்றாங்க, மற்றவங்கிட்ட கொண்டே நீங்க கொடுக்கறத விட உங்களுக்கு சிக்கல் எப்படி வருதுன்னு தெரியும், ஏன்னு தெரியும். அதை சரி பண்ண நீங்க யோசிக்கிறப்ப பொறுமையா தன்னம்பிக்கையோட யோசிக்கிறப்ப என்னன்னா அதுக்கான தீர்வு உங்களால கண்டுபிடிக்க முடியும். பிசினஸ்லயே லாஸ் வந்ததுன்னா ஏன் லாஸ் வந்து நமக்கு தெரியும். அடுத்தது போய் கேட்டா இல்லை நீ இந்த பிசினஸ் இப்ப பண்றதுனாலதான் இவ்வளவு வந்து நீ விட்டுட்டு வேற பண்ண அப்படிப்பாங்க. ஆனா இந்த ஒரு அளவு நம்ம அடிபட்டு கத்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு அதை அடுத்தது என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியும். இதனாலதான் யோசிச்சோம் அப்படின்னாலே தெரியும், போய் போய் இப்படி பண்ணதுனாலதான் ஆயிடுச்சு. அதாவது இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்காது, வேற இடத்த மாற்றி பண்ணா கூட இந்த தள்ளுவண்டி கடையே அப்படின்னா இவரை சரியா போக மாட்டேங்குது அப்படின்னா நீ இந்த தள்ளுவண்டி கடை போட்டது தப்பு, வேற போடணும் அப்படின்னு நம்ம இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். ஆனா இடம் மட்டும் தப்பா இருக்கும். இந்த இடத்துக்கு பதிலா மக்கள் அதிகமா போடுற இடத்துல அதே மாதிரி டைமிங் ஒன்று இருக்கும். நம்ம மத்தியானத்துல போடுறத விட ஈவினிங் டைம் அப்படின்னு போடுறப்போ எந்த இடம் அப்படின்னு யூஸ் பண்ண அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வெறும் பத்தி வச்சியே விட்டே நிறையா லட்சக்கணியானவங்க இருக்காங்க. அப்ப எந்த தொழிலும் தப்பு குறை அப்படின்றலாம் இல்லை. அதேதான் நம்ம எப்படி எந்த இடத்துல பண்றோமோ நம்ம நோக்கம் என்னன்னா பணம் சம்பாதிச்சு நல்ல நிலையில ஏன்னா வளர வளர சாதாரண தள்ளுவண்டி வைக்கிறதுதான் பெரிய சவால்கள் போட்டு போன்ற மாதிரி எல்லாமே நடத்துறாங்க. அதனால எந்த தொழில் செய்யறோம் அப்படிங்கிறது இல்லை, எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா எந்த இடத்துல யாரும் தாழ்வும் கிடையாது, அந்த இடம் நமக்குள்ள வரணும். கவலை அப்படின்னா அதாவது வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது 4 வகையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதற்கான தீர்வு அப்படிங்கிறப்போ எப்படி நம்ம சினம் தவிர்க்கலாம் எப்படி தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறப்போ 4 வகையும் அவங்க பிரித்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் வராது. பொதுவாக சிக்கல்கள் அப்படிங்கிறது அனுபவித்தே தீர்க்க வேண்டியது அப்படிங்கிற சிக்கல், அடுத்தது தள்ளி போட வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது, உடனடியாக தீர்க்க வேண்டியது அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவித்தே தீர்க்க வேண்டியது அப்படின்னு. அதாவது நம்ம நெருங்கின சொந்தக்காரங்க இறந்து போறது, நம்மளுடைய கடன் பிரச்சனை காரணமாக ஒரு சில இந்த சொத்துக்கள் விற்க வேண்டியது, அல்லது பொருள் இழப்பு, நிறைய லட்சாதிபதிகள். ஆனால் அந்த மழை வெள்ளம் வர்றப்போ நமக்கு எந்த நேரத்தில் எது வருதுன்னே தெரியாது இல்லைங்களா. பாருங்க நேபாளம் அது யாருக்கும் எதிர்ப்பு பார்க்காது. இங்கிருந்து அங்கிருக்கிறவங்க மட்டும் பாதிப்பு இல்லை, சுற்றுலா தலம் அப்படிங்கிறப்போ இங்கிருந்து நம்ம ஊர்ல இருந்து நம்ம பக்கத்துல இருந்தே போயிருக்காங்க. ஆனா என்ன ஆசையே எவ்வளவு எதிர்பார்ப்போட போயிருப்பாங்க இல்லைங்களா. ஆனா எதுவுமே யாருக்கும் தெரியாது. அப்போ இதெல்லாம் திடீர்னு நடக்கக்கூடியது இயற்கை. அப்போ இதெல்லாமே என்ன பண்ணுன்னா அனுபவித்து தீர்க்க வேண்டியது. ஏன் அப்படின்னு நம்மளுடைய அந்த வினை பயன் அப்படிங்கிறப்போ அந்த பாவ புண்ணிய இல்லை இருக்குல்ல, கருமையத்துல எல்லாமே பதிந்து இருக்குது. இந்த நேரத்துல இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது அந்த விதி, அது யாராலுமே மாற்ற முடியாது. அது அந்த இடத்துல அந்த உயிர் அங்க போகணும் அப்படிங்கிறது விதி. ஏன்னா நிறைய
திடீர்னு கூட கிளம்பிப்பாங்க. பிளான் பண்ணி இருக்கிறவங்க கூட நின்றுருப்பாங்க. ஆனால் சொல்லுவாங்க, நாங்கள் போக வேண்டிய பிளான்னு இப்போ இந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்லியிருப்பாங்க, நான் போக வேண்டியது கடைசி நேரத்தில் போக முடியாமல் போயிடுச்சு, அதனால தப்பிச்சு அப்படிம்பாங்க. அப்போ அதே மாதிரி நான் வீட்டில் இருக்க வேண்டியதை கட்டாயப்படுத்தி நான் கூட்டிகிட்டு போய் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு இது நாம் நினைச்சிருக்கோம். என்னால் தான் இது நடந்துச்சு, அவங்களால நினச்சினால அதுக்கு யாருமே காரணம் இல்லை. அதுதான் விதி அப்படிங்கிறது, கர்ம பலன் அப்படிங்கிறது. அதனால தான் அனுபவித்தே தீர்க்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது, அது ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் கொஞ்ச நாள் ஆகும். என்ன மற்றவங்க சொல்லிடலாம், இதெல்லாம் ஏற்றுங்க இவ்வளோதாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தான் அந்த வழி வேதனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தான். ஆனால் அதை அனுபவித்தே தீர்க்கணும். எல்லாமே வினை பயிர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக தான் நமக்கு அந்த இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மனசு என்ன சொன்னீங்க, எல்லாத்துக்குமே மருந்து அப்படிங்கிறது பாடம் தான். இப்போ இது ஏற்றுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த நிலை நமக்கு அனுபவித்து தீர்க்க வேண்டியது அப்படின்ட்டு. அடுத்தது தள்ளி போட வேண்டியது சில கவலைகள், சிக்கல்கள் நம்ம காலப்போக்கில் தள்ளி போட்டவை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் பொண்ணு பையன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்து பார்ப்பாங்க இல்லைங்களா, நமக்கே பார்த்துருப்பாங்க. இல்லையோ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகுது, இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ அவசரப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல நாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அது வாழ்க்கையில் பல சிக்கல்கள் கொடுக்குது. ஆனால் எப்போ எப்படி நடக்கணும்னு இருக்கோ கொஞ்ச நாள் ஆக அது திருமணம் நடக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகிறது, படிச்சுட்டு அவங்க இருப்பாங்க, ஏதோ ஒன்று முடிச்சுட்டு இந்த வேலைக்கு தான் போகணுன்ட்டு ஒரு எய்மோடு இருப்பாங்க. ஆனால் இல்லை நீ வேலைக்கு எக்கோ ஒன்று போகணும்னு ரொம்ப தொந்தரவு பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சரி ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க. ஆனால் அவங்க வேறு ஏதாவது ஐடியா பண்ணியிருப்பாங்க, அதாவது வேறு எக்ஸாம் எழுதி அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. குடும்ப நெருக்கடி காரணமாக வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க. அப்போ அங்கே போகிறப்ப என்ன ஆகுதுன்னா அதுலேயே ஆழ்ந்து போய் அடுத்து இந்த வேலை எக்ஸாமுக்காக படிக்க முடியாத சூழ்நிலை ஆகலாம். அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் எழுத முயற்சி பண்ண என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த டேலண்ட்டை வளர்த்துக்க நமக்கு அந்த குறிப்பிட்ட எக்ஸாமோ அல்லது வேறு ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அதை தள்ளி போட வேண்டியது அவசரப்படாமல். ஆனால் என்னென்னா நம்ம முயற்சிகளை நம்ம விடக்கூடாது. இல்லை அவசரமாக கல்யாணம் பண்ண வேண்டாம்ட்டாங்க, அதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஜாதகம் பார்க்குறதோ இல்லை பொருத்த பார்க்குறதோ மற்றவங்க ஏதாவது கேட்குறதோ இல்லாமல் இருந்தவே அவங்க ஏதோ செய்கிற ஐடியா இல்லையா இருக்குது அப்படின்ட்டு அது யாருமே வரமாட்டாங்க. ஆனால் நம்மளோட முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்கணும். இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஐயோ இது நடக்கலையே அது நடக்கலையே, இப்படியே நிறைய பேர் நம்ம வருத்தம் பண்ணுவீங்களா, இப்படியெல்லாம் நடக்கணும் எதிர்பார்த்து கிடைக்கவே இல்லை, நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குது, நல்ல வேலை அமைய மாட்டேங்குது. இதை கேட்குறப்ப என்னன்னா அவங்களுக்கு சங்கடம் ஆகிடும், சம்மந்தப்பட்டவங்க இப்படிலாம் ஆகிடும். அப்போ நம்ம இங்கிருந்து போனால் போதுன்னு பார்ப்பாங்க, நம்ம மேலே பாரமாக இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நினச்சிப்போம். அப்படி இல்லாமல் நம்ம முயற்சியில நல்ல இடமா வரணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நன்மை கொடுக்கணும். நீயே கண்டிப்பாக ஜெயிக்க, கண்டிப்பாக உன்னால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு நம்மளோட முயற்சி செய்ய என்ன ஆகுதுன்னா எப்போ கால நேரம் வர்றப்போ கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது அலட்சியப்படுத்த வேண்டும். ஒரு சிலது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பே கூடாது, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவீங்க, நமக்கு தான் கஷ்டமாயிருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற அதாவது பொறாமை பேச்சு, சொந்தக்காரங்களோட பொறாமை பேச்சு, அக்கா பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அந்த சண்டை சச்சரவுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம திரும்ப பதில் ஒன்று சொல்ல என்ன ஆகுன்னா சண்டை தான் அதிகம், ஆனால் வருத்தங்கள் அதிகமாகும். அதனால அந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் அமைதியாக நம்ம போய்க்க வேண்டியது, கண்டிக்கவே வேண்டியதில்லை, அதை இருக்கணும், அலட்சியப்படுத்தி வேண்டியது. அது இப்போ ரோட்டில் ஒரு நாய் போயிட்டு இருக்கீங்க, இன்னொரு நாய் குழைச்சிதுன்னா திருப்பி அதுவும் குழைக்கும், அது வாழை போயிட்டே இருக்கு, நாமளும் கிடக்காம போயிட்டே இருந்தீங்க, அந்த நாய் திருப்பி குழைக்காது. அப்போ அது மாதிரி தான் ஒரு சிலரோட இது வேணும்னா நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறக்காக தான் பேசுறாங்க. நம்ம அதை கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ நம்மளை ஏதாவது மட்டம் தட்டி பேசுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட நல்ல நிலையில இருக்கணும்னு அர்த்தம். அதனால அது சந்தோஷம் படுக்கணும். ஏன்னா யாருமே வந்து சும்மா இருக்கிற நம்மளோட கீழே இருக்கிறவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நல்லா இருக்கிறாங்களே
அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் எதையோ ஒன்று பேசுறாங்க. அதனாலதான் அந்த பொறாமை பேச்சோ வீண் பேச்சோ, ஏன்னா உண்மையில நம்ம மேல அக்கறையா இருந்து யாராவது சொன்னாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஏதும் நம்ம மேல அக்கறையா எப்படி சொல்றாங்க, நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு அப்படிங்களா சரி பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சிலர் வேலையே சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம பெருசா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, அதான் அலட்சியப்படுத்த வேண்டியது. அதான் சொல்லுவாங்க, நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, நம்ம போன்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும், கோபமா இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கணும். இது எல்லாம் ஏதாவது வச்சு அப்படின்னா இது ஏதோ கவலையில் ஏற்படாது அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் அந்த ஸ்டேட் போன்ல என்னென்ன வைக்கிறாங்களோ அதை வச்சுதான் அவங்களோட மனநிலை எப்படிப்பா இருக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு நான் கணவன் மனைவி வெளியில போய் நிறைய பர்ச்சேஸ் ட்ரெஸ் இதெல்லாமே எடுத்துட்டு சந்தோஷமா போயிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சோகமா இருக்கிற மாதிரி எல்லாமே எதுக்காக இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு சொன்னாங்க, நாம சந்தோஷப்பட்டுட்டோம், சொந்தக்காரங்கள சந்தோஷப்படணும்ல, இப்படி வச்சாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இன்னொன்று என்ன, சாதாரண வாங்கி உட்காந்துப்பீங்க, அது கேட்பாங்க உனக்கு ப்ரெஷர் அதுக்கு எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இல்லை எனக்கு எதுவுமே இல்லை, சும்மா நம்ம கெட்டதுக்காக தான் வாங்கிக்கிறேன், இன்னும் ப்ரெஷரே இல்லையா சுகரே இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு கவலை ஆயிடும். அவங்களுக்கு ஒன்றுமே இல்லையாமா, எனக்கெல்லாம் இவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு. இல்லை எனக்கு இப்படி பாடல் கொஞ்சம் இருக்குன்னா அது கவனம் போக மாட்டாங்க. இல்லை கண்டிப்பா உங்க வயசுக்கு வந்துதான் இருக்கும், எதுக்கு டாக்டரை செக் பண்ணு அப்படின்னு ரொம்ப போர்ஸ் பண்ணுவாங்க. இல்லைங்க எனக்கு இல்லை நோக்கி பார்த்தா அது மாதிரி இருக்குது, இப்படி நம்மளே போட்டு குழப்பி விட்டுருவாங்க. அடுத்து நம்ம ஐயோ ஒரு வேளை நமக்கு இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை அவங்க விதைச்சிட்டாங்க அப்படின்னு. அந்த இது சொன்னாங்க பிறர் மன கூட்டுதல் அப்படின்ட்டு, என்ன மராயில்லை. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவங்களோட எண்ணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு வேலை இருக்குந்தானோ இந்த வயசு வந்தா இப்படி இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு நம்ம இதே டென்ஷன்ல போய் அவங்க ஸ்டிக் பண்ணுவீங்க. ப்ரெஷரு ஹை லெவல் தான், அதாவது ஹை லெவல் இல்லை கொஞ்சம் அதிகமாக காட்டும். ப்ரெஷரோ சுகரோ இவ்வளவுதான் அப்படின்னு லிமிட்டு நம்ம சொல்லவே முடியாது. ஒவ்வொரு உடல்வாகவும் வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த வயசுல இப்படித்தான் இருக்கணும் டாக்டர்ஸ் ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு நமக்கு காட்டுறப்போ நாம இந்த வயசுலையும் 130 இருக்கணும், 150 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ ப்ரெஷர் இருந்தாலே அப்படின்ட்டு அந்த எண்ணமே நமக்கு என்னன்னா ஒரு ப்ரெஷர் கொண்டு வரும். அப்போ நம்ம இப்படி சொன்னதை கேட்டு அங்கே செக் பண்ணா ப்ரெஷர் அதிகமாக காமிக்கும். அடுத்த நாள் நம்ம போகிறப்போ மூஞ்சி அவ்வளோ முத நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிருப்போம், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு டல்லாக போயிருப்போம். அவர் கேட்பாங்க என்ன போய் செக் பண்ணிட்டு, ஆமாம் செக் பண்ண கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க, அப்பவே சொன்னதில்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தோஷமாயிடும். அவங்களுக்கு இந்த ப்ரெஷர் கொஞ்சம் வந்து நம்மகிட்ட ஏற்றிட்டாங்க, இனிமேல் நீயும் டெய்லியும் கூட வாக்கிப்பா, இதெல்லாம் சாப்பிடாத இதெல்லாம் சாப்பிடணுன்ட்டு அவங்க மிஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. நான் அதை கேட்டு நாங்களும் டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அதான் சொன்னாங்க, மற்றவங்களோட எண்ணத்துக்கு நீங்கள் வழி அதிகம் கொடுக்காதீங்க, மற்றவங்க சந்தோஷப்படுங்க, இந்த பேச்சுக்காக நமக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா. அடுத்தது உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல் கவலை. உடனடியாக தீர்க்க வேண்டியதுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன். அதே மாதிரி நமக்கு பாகப்பிரிவினை, சொத்து பாகப்பிரிவினை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அறுவை சிகிச்சை இது மாதிரி எல்லாமே உடனே தீர்க்கணும். இல்லை அப்படின்னா அது அதிகமாயிருக்கு. சின்னதா இருக்கக்கூடியது இதை விட அதிகமாயிருக்கு. குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்களோ பெற்றோர்கிட்டயோ ஏதோ ஒன்று கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அதை நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேரடியா நாம போய் பேசி சமாதானம் பண்ணணும். இடையில யாரையுமே விடக்கூடாது. விட்டுவீங்க நாம ஒரு எண்ணத்துல சொல்லியிருப்போம், அவங்க ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப போய் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நினைச்சுதான் இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ போட்டு இப்படி லைட்டா இப்படி தெரிஞ்சு, ஏன்னா கொஞ்ச நாள் 2 நாள் விட்டாவே அந்த சங்கடங்கள் தீர்ந்து நம்ம பிள்ளை தானே நம்ம பையன் தானே என்ன சொல்லியிருப்பா எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவங்களா சமாதானம் ஆகக்கூடியது இவங்க போய் தூண்டி விட்டு என்னன்னா அது பெருசாயிடும். அதனாலதான் எந்த இடத்துலயா இருந்தாலும் நாமளா நேரடியா பேசி இப்படி ஏதோ ஒன்று நடந்து போச்சுங்க மன்னிச்சுங்க அப்படின்னு நாம பேசுறப்ப என்னன்னா அது சரியாயிடும் அந்த சிக்கல்கள். அதே மாதிரி அறுவை சிகிச்சை ஒரு சில எல்லாமே கண்டிப்பா ஒரு சின்னதாக ஒரு கட்டி வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், இல்லை அது ஆப்ரேஷன் பண்ணி தான் சரியாகணும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா
அது 1க்கு 2 ஹாஸ்பிட்டல், இது 3 கூட பார்க்கலாம் கண்டிப்பா பண்ணணுமா இல்லைன்ட்டு. அப்ப பார்த்துட்டு நம்ம பண்ணணும்னா உடனே பண்ணிடணும். இல்லைன்னா சின்னதா இருக்க பண்ண வேண்டியது பெருசா ஏதாவது வரணும். ஏன்னா ஒரு சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சித்த வைத்தியம் போறேன், ஹோமியோபதி போறேன்ட்டு. ஏன்னா ஒரு சிலருக்கு அது சரி, ஆனா ஒரு சில இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அலோபதி சிறந்ததா இருக்கும். அப்ப எது கரெக்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதே மாதிரி கடன் பிரச்சனை, கடனை வாங்கி வீட்டு கட்டி வீட்டை விட்டு வட்டியை மட்டும்தான் கட்டுற மாதிரி நிலைமை. அதை நம்மளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம கடனை வாங்கணும். அதிகமாக வாங்குறப்ப என்னங்க இது மாதிரிதான் வட்டி கட்டுற மாதிரி. நம்ம பறவை எவ்வளோன்னு தெரியும். நம்ம மாசம் 50,000 ரூபாய் செலவு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா கடன் அப்படிங்கிறது திருப்பி செலுத்தக்கூடிய நிலையில கட்டுவோம். அப்ப நம்ம குடும்ப செலவுக்குன்னு ஒரு 30,000 ரூபாய் ஆகும் அப்படின்னா கடன் அப்படிங்கிறது மாசம் மாசம் ஒரு 10,000 ரூபாய் கட்டுற அளவுல வாங்கணும். அதை விட்டுட்டு கடனுக்கு 40,000 ரூபாய் கட்டிட்டு மீதி 10,000 மட்டும் நாங்க செலவழிக்கிற மாதிரி இருக்குன்னா நமக்கு என்ன ஒரு சேமிப்புன்னு ஒரு கொஞ்சம் இருக்கணும், அவசர தேவைக்காக. அதனால நம்ம அப்படி ஒரு சின்ன கடன் வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது நமக்கு சொத்து இருந்ததுன்னா சின்னதா ஏதோ ஒன்று அதை விட்டு கட்டிடுங்க அப்படின்னா. இல்லை அப்படின்னா கூட என்ன ஆகுது அப்படின்னா குறிப்பிட்ட அளவு ஒரு 10 ஏக்கரா இருக்கு, ஒரு 10 ஏக்கரா இருக்குன்னா ஒரு ஏக்கரா வித்துவாவது அதை விட்டுலாம். இல்லை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அந்த வட்டி குட்டி அப்படி போட்டு போட்டு அந்த 10 ஏக்கரா விற்கிற மாதிரி ஆயிடும். அல்லது ஒரு புதுசாக பெரிய வீடு கட்டியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எஸ்டிமேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ அதை சொல்றாங்க திட்டமிட்டு அந்த ஆஃபீஸ் அமைச்சர் சொல்லியிருக்காங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. எதா இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யணும், வடிவெடுத்துக்கணும், எதா இருந்தாலும் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம அந்த வீடு கட்டுறதப்போ அப்படிங்கிறதோட நம்மளுடைய கையில எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு கடன் வாங்குறோம், எவ்வளவு செலுத்த முடியும், இதெல்லாம் பண்ணிதான் நம்ம செய்யணும் வீடு கட்டுறது. அதை விட்டு நமக்கு இருக்கக்கூடியது இடம் இருக்குது அப்படின்னு இப்போ 4000 சென்ட் இருக்குது அப்படின்னா 4000 சதுரடி இருக்குது அப்படின்னா 4000 சதுரடிக்கே வீடு கட்டணும் இல்லை. இல்லை நம்மகிட்ட ஒரு 2000 சதுரடிக்கு கட்டுற அளவுக்கு மட்டும்தான் பணம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள வீட்டை பிளான் பண்ணி கட்டிக்கலாம். சுற்றி எக்ஸ்ட்ரா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன ஆடம்பரத்தை கட்டணும், அதே அவங்க தேவைக்காக யாருக்கும் பெரும்பாலும் பண்ணுறதே கிடையாது. அவங்கள விட நான் மேலா இருந்து காட்டணும், அவங்கள விட நல்லதா நான் காட்டணும், விரிவா காட்டணும் அப்படின்ட்டு கார் வாங்குறது. அதே மாதிரி படிப்பு விஷயத்துக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம குழந்தைங்க நம்மளோட மாதிரி படிக்கும் எக்ஸ்ட்ரா அறிவுலாம் எனக்கு வராது இல்லைங்களா. அதை விட்டுட்டு நான் அந்த காலேஜுக்கு தான் சேர்த்துவேன், இப்படித்தான் படிக்கிறது அந்த குழந்தைய போட்டு நிறைய ப்ரெஷர் பண்றவங்க இருக்காங்க. குழந்தையோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எந்த காலேஜில் தான் சேர்க்கணும் டியூஷன் வச்சு இத்தனையும் பண்ணிட்டு இத்தனையும் பண்ணி நீ படிக்கலையே அப்படின்ட்டு ஒரு மென்டல் ப்ரெஷர் குழந்தைங்க கொடுத்து கடன் காலேஜே போக முடியாத அளவுக்கு கொண்டு வருவாங்க. அல்லது கடனை வாங்கியாவது அவங்க அந்த காலேஜில் சேர்த்துருக்காங்க. நான் அதை விட உயர்ந்த காலேஜில் சேர்க்கணும், இந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு கடனை வாங்கி கட்டிடுவாங்க. அடுத்தடுத்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இருக்காது. அல்லது அந்த பையன் இவங்க கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்க, அவனால குறிப்பிட்ட நாட்கள் படிக்க முடியாது, அவன் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு நின்றுடுவான். இதை இத்தனையெல்லாம் செலவு பண்ணினேன், நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் நாம கவலைப்படும், இவனுக்காக இத்தனை பண்ணினேன் ஆனால் இவன் புரிஞ்சுக்காம இருக்கான்னு. ஏன்னா அவனாலையும் முடியல தானே, தெரியும் தானே, ஃபர்ஸ்டே அவன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு அவங்களோட நிலைமையும் இருக்கான். அதனாலதான் அடுத்தவங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நாம வாழ்றது மட்டும்தான். நம்மளுடைய ஆசைகள், தேவைகள், எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு மட்டும்தான். நமக்காக யாருமே சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, நாம மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிறோம். அதனால நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். அடுத்தவங்களோட ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்களோட பக்கத்து வீட்டுகளோட நிறைய அது மாதிரி தான் பண்ணி என்ன இருந்ததுல கடன் எல்லாம் அதிகமாகும், நிம்மதியே இல்லை. நான் ஆசைப்பட்டு ஒவ்வொரு பொருளும் வாங்கியிருப்போம், அதை விட மற்றவங்க இது நல்லா வச்சிருக்காங்களே, இப்படி இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கார நல்லா செஞ்சிருக்காங்களே, அவங்க வயசு நல்லா சமைக்கிறாங்களே, இப்படி ஒவ்வொன்றும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப என்ன இருந்தது அப்படின்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லதை பாருங்க, நல்லதை பாராட்ட அதனுடைய சிறப்பு தெரியும். இல்லை அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல
அவங்க ரொம்ப மட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு அந்த ஆஃபீஸ்ல ஒரு டைவர்ஸ்க்கு வருது ஒருத்தவங்க கவுன்சிலிங் வந்திருக்காங்க. அப்போ கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அந்த ஹஸ்பண்ட் இவன் தான் திடீர்னு ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறோம். மனைவிட்டு கேட்குறாங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்ட்டு. இல்லை இப்படி கணவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு என்னால் முத்திய போக முடியல சரியில்லை அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒவ்வொன்றா கேட்குறாங்க கல்யாணத்தப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு தான் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட கணவர் தான் என்னோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் டிகிரி எல்லாமே படிக்க வச்சாரு. மறுபடியும் நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டதுனால ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் பண்ணி அதுக்கு வேலைக்கு போகணும். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இப்படி எல்லாமே குழந்தைகள் எல்லாமே போயிட்டு இருந்தது. இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தது இடையில என்னாச்சு அப்படிங்கிறப்போ மத்தியான நேரத்துக்கு வீட்டில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். அப்போ கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. என் கணவர் இப்படி சரியில்லை அவங்க சரியில்லை இப்படி எல்லாமே சொல்ல என்னாச்சு அப்படின்னா இவங்க எங்கடா எல்லாரும் சொல்ல சொல்றாங்க நாமளே ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இவருக்கு ஏதோ சின்ன சின்ன முறைகள் இருக்கு இல்லையா அதை சொல்ல அப்போ அவங்களும் எல்லாமே இப்படி பேசிட்டே இருக்காங்க. டெய்லியே இப்படியே பேச பேச அந்த கணவனோட சின்ன சின்ன குறைகள் எல்லாமே இவங்களுக்கு பெருசா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வீட்டுக்கு வந்து அதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா அந்த நெகட்டிவ்ஸ் தான் அது சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த சண்டை என்ன ஆகுது தினம் இருக்க அதிகமாயிடுச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கூட என்னால் வாழவே முடியாது இது ரொம்ப உலகத்திலேயே மோசமான ஆம்பளை நீ தான் அப்படின்னு டைவர்ஸ் வரை போயிடுச்சு. அவர் மறுபடியும் இவங்க கவனிச்சு கொடுத்துருக்காங்க இத்தனையும் செஞ்சிடாரு கணவர் தான் இல்லையா. இனிமே அவங்க எப்படி வேணாலும் நிறைய பேசிட்டு போறாங்க. சரி நீங்க எப்பவுமே உங்க கணவர் எப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி இவங்களும் அதே மாதிரி பேச மற்றவங்க எல்லாரும் குறை சொல்லிட்டாங்கன்னா இவங்களை பார்த்து அவங்களும் நல்லதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஏன்னா அங்க எல்லாமே பாசிட்டிவா வர ஆரம்பிச்சு. அதுதான் அந்த சூழ்நிலைக்கு நீங்க ஆண்பட வேண்டாம். அந்த எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நல்லதா மாற்றக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அப்போ அதுதான் கவலை அப்படிங்கிறப்போ நம்ம உடனடியா எதை தீர்க்கணுமோ அதை தீர்க்கணும். அலட்சியப்படுத்த வேண்டியதோ அலட்சியப்படுத்தணும். அப்ப என்னன்னா நம்ம அதுதான் சொல்ற முதல் விஷயம் கொஞ்ச நேரம் நம்ம தவம் பண்றோம். எப்போ அந்த தினத்தவிக்கு ஆசிரியர்களுக்கு தவம் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் விரிய தவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த